9 சிறந்த கைவினைஞர்களுக்கும், பூம்புகார் மாநில விருதுகளை 9 சிறந்த கைவினைஞர்களுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். இந்தியா கத்தார் இடையிலான நல்லுறவை வியூக அந்தஸ்துக்கு உயர்த்துவதற்கான ஒப்பந்தம் உள்பட 7 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன. தமிழகத்தின் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை மார்ச் 14 தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சமூக நலத்துறையின் பிங்க் ஆட்டோ திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்களை சட்டவிரோதமாக வெளிநாடு அனுப்பும் முகவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பஞ்சாப் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் முதல் முறையாக மார்ச் 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உலக ஸ்டார் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெற உள்ளது. கடந்த டிசம்பர் காலாண்டில் இந்தியாவின் நகர்வு வேலைவாய்ப்பின்மை விகிதம் 6.4% குறைந்துள்ளது. 14வது ஆசிய மீன்வள மற்றும் மீன் வளர்ப்பு மன்றம் 14 APEC புது தில்லியில் ஆசியா பசிபிக் நீல வளர்ச்சியை பசுமைப்படுத்துதல் என்ற கருப்பொருளுடன் நடைபெற்றது. தர்மா கார்டியனின் 6வது பதிப்பு ஜப்பானின் பிப்ரவரி 25 முதல் மார்ச் 9 வரை ஜப்பானின் மவுண்ட் ஃபுஜி நகரில் நடைபெற உள்ளது. இது இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான நடைபெறும் கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.